ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான உடன்பாடு இன்றோ அல்லது நாளையோ எட்டப்படலாம் என அமெரிக்க உயர்மட்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த அறிவிப்பை தொடர்ந்து உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் 3 வாரங்களில் இல்லாத அளவுக்கு சரிவடைந்துள்ளன. இதன்படி பிராண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $78 WTI கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $75 குறைந்துள்ளதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. குறுகிய காலத்தில் ஹோர்முஸ் வழியாக மேலும் பல கப்பல்கள் இவ்வாறு செல்லலாம் என்பது குறித்து ஓமன் மற்றும் ஈரான் இடையே நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது, ஆனால் இன்னும் இறுதி முடிவு எட்டப்படவில்லை என அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ரூபியோ குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளதால் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் விநியோக அபாயங்கள் தொடர்பான நிச்சயமற்ற தன்மை குறைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளன. உக்ரைன் ரஷ்ய போர் 4 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது. இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். இந்த போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் ஆயுதம் உள்ளிட்ட பல உதவிகளை வழங்கி வருகின்றன. போர் நிறுத்த முயற்சிகளை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மேற்கொண்டார். ஆனால் முயற்சி தோல்வியில் முடிவடைந்தது. போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா நேற்று நள்ளிரவு சரமாரியான ஏவுகணை ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. தலைநகர் கீவ் உள்பட உக்ரைனின் பல்வேறு நகரங்கள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 27 பேர் காயமடைந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கிழக்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடு எத்தியோப்பியா. இந்நாட்டின் அம்மாரா நகரில் மலைப்பகுதியில் கிறிஸ்தவ மத வழிபாட்டு தளம் உள்ளது. இந்த வழிபாட்டு தளத்திற்கு பிரார்த்தனை செய்ய நேற்று முன்தினம் காலை ஏராளமான மக்கள் சென்றனர். மலைப்பகுதியில் உள்ள மத வழிபாட்டு தளத்தில் 21 பேர் வழிபாடு நடத்தினர். அப்போது திடீரென கனமழை பெய்தது. இதன் காரணமாக மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் மண்ணுடன் பாறைகள் உருண்டு மத வழிபாட்டு தளம் மீது வீழ்ந்தது. இந்த சம்பவத்தில் மத வழிபாட்டு தளத்தில் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த 14 பேர் உயிரிழந்தனர். மேலும் 7 பேர் காயமடைந்தனர். தகவலிருந்து விரைந்து சென்ற மீட்பு குழுவினர் படுகாயமடைந்த 7 பேரையும் மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். துபாயின் ஜெபல் அலி துறைமுக பகுதியில் 20 நிமிடங்கள் 7 இடங்களில் சக்தி வாய்ந்த தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவுக்கு உதவும் வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரான் சார்பில் அதன் கூட்டாளி அமைப்பான ஏமன் ஹவுத்தி கிளர்ச்சி படையினரும் வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்துகின்றனர். இத்தகைய சூழலில் துபாய் துறைமுகமான ஜெபல் அலி மற்றும் தொழில் மண்டல பகுதியில் இன்று அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. தாக்கப்பட்ட இடங்களிலிருந்து விண்ணை முட்டும் அளவுக்கு கரும்புகை வெளியேறியது. 20 நிமிட இடைவேளையில் 7 முறை வெடிச்சத்தம் கேட்டதாக ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஆனால் இந்த வெடிச்சம்பவம் குறித்து இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றியோ அதிகாரிகள் எந்த தகவலும் அளிக்கவில்லை. ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை தாக்குதல் தான் இதற்கு காரணம் என்று ஈராக் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. இருப்பினும் ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகள் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடவில்லை. அதேபோல ஏமனின் தலைநகரான சனாவிலும் குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்ததாக தகவல்கள் வெளியாகுகின்றன. இதனிடையே துறைமுகத்துக்கு அருகிலுள்ள எரிபொருள் சேமிப்பு மற்றும் விநியோக கிடங்கொன்றில் தீ விபத்து ஏற்பட்டதை நாசாவின் போட்டோக்கள் காட்டுவதாக ஈரானின் மெக்ர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.